உலகையே அதிர வைத்த கலங்க வைத்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இதில் முதல்ல எப்ஸ்டீன்றவன் ஒரு செட்டப் செல்லப்பா தான் அப்படின்றது உறுதியாக ஒரு 100 கோடி 200 கோடி வாங்கிட்டு வாரம் பார்ட்டி சனிக்கிழமை பெரிய பெரிய கோடீஸ்வரத்தில் பார்ட்டி கொடுக்குறது அதுக்கு ஒரு பேமெண்ட் வாங்கிக்கிறது. என்ன பிரச்சனை இல்லாமல் இருக்கு. நம்ம பாட்டுக்கு டிவிக்கு போனோமா வெள்ளிக்கிழமை நைட்டு வரும்போது அதுக்கப்புறம் என்னன்னா மோசமாக இறங்கினாங்க. எனக்கு ஒரு 25 வயசுக்குள்ளே வேணும் அவ்வளோதானே அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு 20 18 அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம். அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி 16 கீழே இறங்கினாங்க 15 அப்படின்னோடனே இதெல்லாம் யாருன்னா பில்கேட்ஸ் மாதிரி யாரு கோட்வேர்ட் 16 கீழே அப்படின்னா அதுக்கு ஒரு கோட்வேர்ட் 1E AC அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ரெடி பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த ஃபைல் லட்சக்கணக்கான ஃபைல் தான் மாமாக்காரனா இல்லை ஐடி கம்பெனி ஓனரா 2000 ஃபைல்ஸ் மேலே சொல்கிறாங்க சார். நிறைய ஃபைல் இருக்காங்க சார். 10 லட்சம் ஃபைலுங்கன்னா 2000 ஃபைல் 2000 பெண்கள் 2000 பெண்கள்ன்றான். ஃபோட்டோ மட்டுமே 4000 சில்லற ஃபோட்டோ இதுதான் அப்புறம் வீடியோ வீடியோ இருக்கு 10 கோடி 5 கோடி நடிச்சு அவங்க அதோட ஆஃப் ஆயிடுவாங்க. இல்லை 5 கோடியா அவங்களே ஒத்துக்குவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு பாவம் குழந்தை எடுக்கணும் தெரியும். இப்படியே வச்சுட்டு அதுக்கு விவரம் தெரிஞ்சு பெரியாருன்னா அது வெளியில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு மெயின் கஸ்டமர் யாருன்னா ட்ரம்ப் தான். ட்ரம்ப்போட பழைய ஒவ்வொரு காலகட்டத்தை ஃபோட்டோ கூட நிற்கிற மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளைங்களோட இருக்கிற மாதிரி ட்ரம்ப். இன்னொரு பக்கம் பார்த்தா வெறுகுண்டு கொஞ்சம் பார்க்கும்போது அவன் வேறு மாதிரியான ஆளுன்ற மாதிரி தான் யோசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புஷ்ஷு பேரும் இருக்குது. அதுக்கு முன்னாடி கிளின்டன் பேரும் இருக்குது. கிளின்டன் காலத்துலேருந்து எல்லாரும் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. வணக்கம். உலகையே அதிர வைத்த கலங்க வைத்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். தொடர்ந்து அதை பற்றின செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் பல இயக்குநர்கள் பேர் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் பெரிய தலைவர்கள் பெரிய மனிதர்கள் நினச்சிட்டு நிறைய பேர் உள்ளே இருக்குது. ஆனால் குறிப்பாக அவங்க எல்லாமே அமெரிக்கர்களாகவும் இருக்காங்க, இந்தியர்களாகவும் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன? அமெரிக்கர்கள் இந்தியர்கள்ன்றதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்னீங்களா உலகமே பரபரப்பை ஏற்படுத்தின்னு எங்கேயும் பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தலை. செய்தி நிறையா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவன் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல எப்ஸ்டீன்றவன் ஒரு செட்டப் செல்லப்பா தான் அப்படின்றது உறுதியாகுது. ஆரம்பத்தில் ஒரு பையனுக்கு டியூஷன் எடுக்கிறான். அவன் எப்படின்னா இவனோட பின்னணி இப்போ தான் வேறு மாதிரி, அது வேறு எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் என்னென்னா நம்ம இன்றைக்கி காலையில் ஒரு இது போட்டிருக்கோம், பிரேக் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் ஹிட்லர் அது இப்போ 2ஆம் உலகப் போர் நடந்து பாருங்கள். அந்த காலகட்டத்தில் இவங்க பேரண்ட்ஸ் அங்கேருந்து தப்பி அமெரிக்கா வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஜூஸ் கம்யூனிட்டி யூதர் அப்படின்னு ஒரு புதிய தகவல் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்ஸ்டீன் எப்ஸ்டீன் ஜாஃப்ரி எப்ஸ்டீன்னா தான் அவன் பேர். ஜெஃப்ரி எப்ஸ்டீன். எப்ஸ்டீன்றது ஜெர்மனில் உள்ள ஒரு இதோட பேரா, ஒரு இடத்தோட பேர் அப்படின்றாங்க. ஸோ அந்த பேரை அவன் வச்சுருக்காங்க. ஆனால் இவன் பிறந்தது எல்லாமே யூஎஸில் தான். அப்படியே வளர்ந்துருக்கும்போது கணக்கு நல்லா போடுவான் போல. இத்தனையும் படிக்கலைன்னு வேறு சொல்கிறாங்க. காலேஜில் பாதியில் நிறுத்திட்டான்றாங்க. நிறுத்திட்டு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்துருக்கேன். அப்போ அந்த பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா நல்லா கணக்கு போடுறானே, இவனை நம்ம கம்பெனியில் சேர்த்துடலாம் அப்படின்னு. பில்லா படம் மாதிரி தான். பையன் திருடிட்டு வருவான். பண்ணை திருடிட்டு தம்பி கொடுப்பான். அந்த திருடுற ஸ்டைல் அந்த டானுக்கு பிடிச்சி போனோடனே தம்பி இங்கே வா என் கூட வந்துடுறியான்னு சொல்லி கூப்பிட்டு போய் அதான் பில்லா வாங்கி விட்டுறான் ரஜினியை. ஸோ அந்த மாதிரி இவனை பார்த்தவொடனே நல்லா கணக்கு போடுறான்னு சொல்லி அவன் கூப்பிட்டு என்ன பண்ணுறான், கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டராக போட்டு இதெல்லாம் பார்த்துக்கன்னு ஏதோ சம்திங் சொல்கிறான். அதுக்குள்ளே போனவுடனே என்ன பண்ணுறான்னா சிகப்பு ரோஜாக்கள் படம் பார்த்தீங்களா, இதில் இப்போ அதே மாதிரி நெட்ரிகன் படத்தில் ரஜினி பாப்பா ஃபைலில் கையெழுத்து வாங்கவே முடியாது சரத் பாபுட்டு. அந்த நேரத்தில் ஒரு நாள் போய் சரி நானே களத்தில் இறங்கிட்டான். வேலைக்காரங்களாம் விட்டு பார்ப்பாப்புல ஃபைலில் கையெழுத்துலாம் போட மாட்டான். ரொம்ப நேர்மையானவன், காசு வாங்க மாட்டான், லஞ்சமும் வாங்க மாட்டான், ரொம்ப புரண்டு பிடிப்பான், கான்ட்ராக்டில் சைன் பண்ண மாட்டான். ரஜினி சொல்லலாம் இடியட்ஸ் காசு சம்பளத்தை வாங்கிட்டு என்னடா வேலை பார்க்குறேன் நானே போகிறேன்னு சொல்லி நேராக போவான். போயிட்டு என்ன பண்ணுவாப்புல ஒரு பேனா இருக்கும். அந்த பேனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் உருவம் நிர்வாணமாக இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா ட்ரெஸ் இருக்க மாதிரி தெரியும். இப்படி வச்சிங்கன்னா ட்ரெஸ் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண் உள்ளே இருக்கிறது இறங்கினோடனே அப்படியே நிர்வாணமாக மாறும். அந்த மாதிரி ஒரு பேனா வச்சுருப்பாப்புல. ரஜினி போயிட்டு கேஷுவலாக வச்சு அப்படி இப்படின்னு பேசும்போது அவனோட பார்வை இது மேலே விடுவோம். ஏன்னா என்ன இப்படி என்னென்ன இது ஒரு ஸ்பெஷல் பெண் அப்படின்னு சார் அதில் வீக்கு போல் அப்படி ஆமாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். அடுத்த உடனே பார்ட்டி வச்சுருவாங்க. பார்ட்டி வச்சு நைட்டாக கையெழுத்து வாங்கிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டைல் தான் எப்ஸ்டீன் ஸ்டைல்.
ஸோ எப்ஸ்டீன் என்ன பண்ணான்னா அவனே கரெக்ட் பண்ணிட்டான். கரெக்ட் பண்ணோன்னே இப்படியே போகும்போது இந்த தொழில் வந்து பரபரப்பாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல சொன்னது என்னென்னா, அவன் வந்து மொசாத்தில் இதை பார்த்துட்றாங்க, பில்லா படம் மாதிரி பார்த்துட்டு இவன் நமக்கு யூஸ் ஆவான் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு எல்லாரோட முக்கிய புள்ளிகளோட ஃபோன் நம்பர்லாம் தராங்க. அப்போ வந்து ட்ரம்ப் வந்து இதெல்லாம் கிடையாது, இது ஜனாதிபதியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. ட்ரம்ப் டவர்ஸை அது இது வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உடனே அவங்க ஒரு ட்ரையல் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரம்ப்னு ஒரு நம்பர் தான் பயங்கரமாக ஒருத்தி விட மாட்டான், அவனை முதல்ல கேப்சர் பண்ண அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் சொன்ன உடனே நம்பர் கொடுக்குறாங்க. உடனே நம்பர் எடுத்தோடனே ஃபோன் அடிக்கிறான். ஃபோன் அடிச்சுன்னு ட்ரம்ப் ஃபோன் எடுத்தோடனே முக்கியமான விஷயம் பேசணும். நீ யார் என்ன முக்கியமான விஷயம் ஏன்ட்டு வந்து பேச, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் அது கிடையாதுங்க, நான் வர்றேன், அப்புறம் நீங்கள் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேராக போனோடனே ட்ரம்ப் ஆஃப் ஆயிடும். இவ்வளோ திறமையானவனாக இருக்கானே அப்படின்னோடனே நீங்கள் வாங்க நம்ம இடத்துக்கு வாங்கன்றாங்க. இப்படி செட்டப் பண்ணும்போது என்ன ஆகிறாங்கன்னா, டப்புன்னு இது தொழில் அப்படி அடுத்த கட்டமாக டெவலப் ஆகுது. புரியுதாங்க? இங்கே வச்சு பண்ணால் தெரிஞ்சு போயிடுன்னு சொல்லி ஒரு தீவு ஒன்று இவங்க மொசாத்தில் வந்து தீவு வாங்கி கொடுக்குறாங்க. சின்ன தீவு, ஒரு 100 கோடி 200 கோடிக்கு ஒரு தீவை வாங்கி கொடுத்து அங்கே ஒரு இதை ரெடி பண்ணு, இவங்கெல்லாம் இங்கே என்ன கூச்சப்படுவாங்க, அங்கே கூப்பிட்டு போயிரு அப்படின்னோடனே சரி, என்ன இந்த தீவுக்கு பார்ட்டி, வாரம் பார்ட்டி, சனிக்கிழமை அப்படியே இப்போ தொழிலதிபரில் கூப்பிட்டு போகிறது. அவன் போய் இன்னொருத்தன்ட்ட சொல்லுவான்ல, நீங்களே இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறேன், இந்த மாதிரி பார்ட்டி இல்லை, சாதாரண ஒரு பார்ட்டி சனிக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு, என்ன சரக்கு வேணாலும் எவ்வளோ பீர் வேணாலும் குடிச்சிங்க, என்ன வேணாலும் சாப்பிட்டுங்க. அப்படி போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேமராமேன்ட்ட சொல்லுவீங்க, இல்லையா ஃப்ரெண்டு யார்ட்டா சொல்லும்போது மச்சான் என்னைய கூப்பிட்டு அப்படின்போது, ஏன்னா உங்களுக்கு பெரிய பழக்கம்னா கோடீஸ்வரனாக தான் இருக்கும், நானும் வரேன் அப்படின்னா அவனையும் கூப்பிட்டு போய் கொடுத்துரு, ஆனால் அவன் 4 பேர்கிட்ட சொல்லும். இப்படி சொல்லி என்னாலும் பெரிய கோடீஸ்வரர்களை பார்ட்டி கொடுக்குறது அதுக்கு ஒரு பேமெண்ட் வாங்கிக்கிறது. ஏன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நம்ம பாட்டுக்கு தீவுக்கு போனோமா வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு, சனிக்கிழமை அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்னன்னா தான் மோசமாக இறங்குறாங்க. ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 25 வயசுக்குள்ளே வேணும் அப்படின்றாங்க, அவ்வளோதானே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் எனக்கு 20, 18 அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சும்மா இதெல்லாம் என்ன. அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி 16 கீழே இறங்குறாங்க, 15 அப்படின்னோடனே இதெல்லாம் யாருன்னா பில்கேட்ஸ் மாதிரி ஆட்கள். அவங்களே ஒரு இது கொடுத்துருவாங்க, உடனே அவன் மெயில் போட்டால் போதும், கோட் வேர்டு 16 கீழே அப்படின்னா அதுக்கு ஒரு கோட் வேர்டு இருக்கும், 1E AC அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோட் வேர்டை அவங்க மெயில் பண்ணிட்டாங்கன்னா ரெடி பண்ணிடுவாங்க. அவங்க நேராக ஃப்ளைட்டை கொண்டு தீவில் இறக்க வேண்டியது, சின்ன ஃப்ளைட்டை. அங்கே எல்லா ரிசப்ஷன் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தராங்க. எல்லாமே வச்சு பெரிய அவங்க என்ன சாதாரணமாக அமௌண்ட்டாக போடுவாங்க, ஒரு அமௌண்ட்டும் தெரியுது, இல்லை பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்ட்லியாக தானே பண்ணுறோம், அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி முதல்ல வந்து பெரிய அமௌண்ட்டை போட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லைன்றாங்க இப்போ வர தகவல். ஓகே, ஆனால் நம்ம அதெல்லாம் பணம்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம நட்புக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அமௌண்ட்டை எழுதுவாங்களே, இப்படி இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, 100 கோடி வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது இவன் என்ன பண்ணுறதுன்னா, இந்த சின்ன பிள்ளைங்களோட பேரண்ட்ஸை கவர் பண்ண, அவங்க கஷ்டகர நிலைமையில் இருப்பாங்க, அந்த பிள்ளை அழகாக இருக்கும், அவங்க பேரண்ட்ஸை பேசி பெரிய அமௌண்ட் சும்மா 1000, 5000, 10,000, 20,000 இல்லாமல் ஒரு 10 கோடி 5 கோடி நடிச்சு விட்றது. புரியுதாங்க? அவங்க அதோட ஆஃப் ஆயிடுவாங்கல்ல. என்ன 5 கோடியா, ஒரு நாள் அப்படியே ஒரு 2 நாள் போயிட்டு வந்தால் 5 கோடியா 2 கோடியா அப்படின்னோடனே அவங்களே ஒத்துக்குவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு பாவம் குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், இப்படியே வச்சுட்டு அதுக்கு விவரம் தெரிஞ்சு பெரியாருன்னா அது வந்து வெளியில் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ் இது பண்ணிட்டாங்க, எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும் தான் இருந்தாங்க, இந்த மாதிரி என்னை கொண்டு போய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் இப்போ லேட்டராக வந்து இப்போ ஒரு வீடியோலாம் வந்திருக்கு. நான் when I was அந்த டைம் I was 14, 15, 13 years இப்படின்னு வரிசையாக பைட் எடுத்து போட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் போய் ஓகே இந்த பிள்ளைங்களை நாசப்படுத்திட்டாங்க. அது பூரா அப்போ இந்த மாதிரி இது வெளியில் எப்படி கிடைக்கும், எஃப்சின் தான் அதுக்கான ஏற்பாடு, மாமாவை ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். கேஷுவலாக அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் ரகசியமாக என்னென்ன எடுக்கணுமோ. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெருசாக இந்த கேமராலாம் இப்போ தானே கிம்பல்லு, இப்போ கோப்ரோ அதெல்லாம் கோப்ரோலாம் இருந்திருந்தேன்னா ஃபுல்லாக ஒரு 500 மணி நேரம் வீடியோ எடுத்திருப்பான், படமே ஓட்டியிருந்துருப்பான். அப்போ பெரிய கேமராலாம் இவங்களுக்கு தெரியாமல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதோ எடுத்திருக்கான். அதில் ஃபஸ்ட்டு மெயின் கஸ்டமர் யாருன்னா ட்ரம்ப் தான். ட்ரம்ப்போட பழைய ஒவ்வொரு காலகட்டத்தை ஃபோட்டோ கூட நிற்கிற மாதிரி இருக்குது, சின்ன பிள்ளைங்களோட இருக்க மாதிரி ட்ரம்ப்பு.
அதே மாதிரி இதுவும் இருக்குது. அண்ணா முன்னாள் அதிபர் ஜோ பைடனோட இது இருக்குது. ஜோ பைடன் ஒரு அரமெண்டல், அவன் வந்து ஏதோ குழந்தைகளை கொஞ்சுறான். ஆனால் அவன் கொஞ்சுற வயசான ஆள் கொஞ்சுறான்ற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா வெறுகுண்டு கொஞ்சுறது பார்க்கும்போது அவன் வேறு மாதிரியான ஆள்ன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. வயசானவர் இல்லை சார், முன்னாடி வயசானவர் தான் அவர். இல்லை வயசானவர் இல்லை, ஒரு பேத்தி வயசானவர் தான்ற. அதான் குழந்தமா பேத்தியோட கம்மியான வயசாக இருக்குது. பேத்திக்கும் பேத்தி வயசு தான் இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறான் ஜோ பைடன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புஷ்ஷு பேரும் இருக்குது. அதுக்கு முன்னாடி கிளின்டன் பேரும் இருக்குது. கிளின்டன் காலத்துலேருந்து எல்லாரும் இருக்காங்க. எப்படி சார் ஒரு ஆளை இப்படி வந்து மயக்கி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இருக்காங்கன்னா? மயக்கி கூட்டிகிட்டு போகிறதுனா எல்லாம், அதாவது அடிப்படையாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆச்சரியம் அதிர்ச்சியான கேட்க வேண்டியது. இந்த உலகம் படைக்கப்பட்டது, இந்த மனிதன் படைக்கப்பட்டது ப்ரொடக்டிவிட்டிக்காக தான். அவனும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பார்க்கணும், அது வளரும், அப்புறம் அது செத்துரும், அடுத்து அது குழந்தை குட்டியை பார்க்கும், அது செத்துரும். அப்படி இதுதான் ப்ரொடக்டிவிட்டி தியரி தான். இதுதான் மெயின். ஓகே, அந்த ப்ரொடக்டிவிட்டி தான் மனிதன் படைக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு, அவனுக்கு வேறு இப்போ கம்ப்யூட்டர், இப்போ வந்து இறைவன் வந்து இப்போ உங்களே என்னைய படித்தது இவன் யூடியூப் ஆரம்பித்து கேமராவுக்கு பேட்டிலாம் கொடுக்கணும்னு படைக்கலை. நீங்கள் பேட்டி எடுக்கணும்னு உங்களை படைக்கல. உங்களை ஒரு மனுஷனாக பேர்த்து போட்டிருக்காங்க வீட்டில். நான் பேர்த்து போட்டிருக்காங்கன்னா நான் அப்படி நம்ம வளர்கிறோம், நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், ஒரு பேண்ட்டு சட்டையை போட்டு ஒரு பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம வேணே செய்கிறது தானே தவிர படைக்கப்பட்டதன் நோக்கம் வந்து புல்லட் வாங்கி இந்த தம்பி சுற்றணும் அப்படின்லாம் கிடையாது. பிறந்தானா அவனுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்கணும், அப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணம், அவன் ஒரு குழந்தைய பார்க்குறான், 4 குழந்தைய பார்க்குறான், அப்புறம் அவனுக்கு அடுத்து அந்த குழந்தை வளருது. இதுதானே. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து இதை தவிர வேறு அவங்க மனித வாழ்க்கையை தாண்டில சார் இருக்காங்க. மனித வாழ்க்கையெல்லாம் மிஞ்சியில் ஒரு வாழ்க்கை அது வந்து எப்படின்னா, நீங்கள் அறிவு சார்ந்து பேசுகிறீங்க, அவன் வந்து இயற்கை சார்ந்து பண்ணுறான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து படித்து இது பண்ணி காலேஜில் முடிக்கிறீங்க, போகிறீங்க வரீங்க, அதனால் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு இதெல்லாம் போட்டு வளையம்லாம் போட்டிருக்கீங்க. இது படித்ததுனால அப்படியே வருது. இப்போ நீங்களே படிக்காமல் காட்டுக்குள்ளேயே இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பீங்க? காட்டுவாசி மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்போம். அப்போ உங்களோட தாட் எப்படி வரும்? இப்படி தான் வரும். ஸோ அந்த காட்டு மிராண்டி நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. புரியுதா? ரிவர்ஸில் போயிட்டாங்க அவங்க. ஆனால் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஹைலி சயின்டிஃபிக்காக வந்து இவ்வளோ ஒரு டெக்னிக்கலாக வந்து டெவலப் பண்ண நாட்டில் இருக்காங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கான். இந்த இவன் சைத்தான் இவன் இருக்கானே ஒரு பில் கேட்ஸ்லாம் வந்து உலகத்தின் வில்லை, அவன் கொடுக்குறான். மக்கள் இதை வந்து அழிக்கணுன்றதுக்காகவே அவன் வந்து பெரும்பகுதியான பாப்புலேஷனை குறைக்கணும், இவ்வளோ பாப்புலேஷன் இருந்தால் எல்லோரும் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அதுக்காக எத்தனை பேரை கொள்வது, போகிற தவிர வேறு ஏதாவது நீங்களை கொண்டுகிட்டே இருக்கணும், இவ்வளோ இருக்கக்கூடாது, 150 300 கோடி பேர் மயன்னு எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்காங்க, இதை முடிச்சிடணும் அப்படின்ற இதில் உள்ளவன் தான் பில் கேட்ஸ்லாம். இப்போ அவனும் வந்து என்ன பண்ணாலும் போய் மாட்டிட்டான். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு எய்ட்ஸ்னு ஒரு வைரஸை ஒரு இதை பரப்பி விட்டாங்க. இதை பரப்பி எப்போனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை பரப்பி விட்டு பாப்புலேஷனை பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணணுன்னு இறங்குனாங்க. ஆனால் இது தொடர்பான நோயினால அவங்களே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நமக்கு வந்துருமோ பயந்தோடனே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச்சே இருக்காது. நீங்கள் 90s பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பேனர், டிஜிட்டல் பேனர், இத்தனை பேர் வந்துருச்சு, இத்தனை பேர் இந்த உலகம் அழிய போகுது, இவ்வளோ பேருக்கு இன்னும் இந்தியாவில் வந்து அந்த நாய்ங்க சொன்னது அப்போ எவ்வளோன்னா, இந்த டைமில் அவங்க சொன்ன 2025 30% பாப்புலேஷன் எய்ட்ஸில் செத்துருப்பாங்க. எஸ். ஏன்னா ஒருத்தனுக்கு பிறந்தாங்களா, எத்தனை பேருக்கு பிறந்தாங்க, எத்தனை அப்பான்னு தெரில. இந்த நாய்ங்க பூராமே இதைத்தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஏன் நிறுத்திடுச்சுன்னா, கார்ப்பரேட்டு பணக்காரன்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். பெண்கள்கிட்ட உறவு வச்சுக்கிறதுக்கே, பெண்கள் ஆண்கள்கிட்ட உறவு வச்சுருக்கே பயப்படுற ஒரு நிலைமை வந்துருச்சு 90s. உடனே என்ன பண்ணால் அந்த பேனருக்குன்னெல்லாம் தூக்கி போட்டாங்க. அந்த பிரச்சாரம் இது அந்த தன்னார்வ தொண்டுலாம் ஓடுங்கடாந்து அடிச்சு வத்தி விட்டாங்க. ஆட்டையை கலைக்கிறோம், இந்த மேட்டரில் வேறு மேட்டருக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த காய்ச்சலுக்குள்ளே போனது. போய் ஊசியை போட்டு யூரோப்லேயே நிறைய கிழமைகள் கடைசியில் அவருக்கே பில் கேட்ஸ்க்கே வந்துருச்சு. இதுதான். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒத்துக்கிட்டாரு சார், நான் போனது உண்மைதான், ஆனால் வந்து நான் வேறு வேலையாக தான் போனேன், அந்த வேலையாக போகல அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதான் எந்த வேலையாக போனேன், அவனுக்கும் உனக்கு என்ன வேலை இருக்குது? அவர் கூட சேர்ந்து பேசினதே நான் ரொம்ப அநாகரிகமாக இருக்கணும். மாமாக்காரனுக்கு என்னடா இதுன்னு கேட்கணும். இருட்டில் என்ன வேலை இருட்டாம்மா, நடுராத்திரில் நீ ஏன்டா அங்கே போனேன்னு கேட்பாங்களே. அவன் மாமாக்காரன், உனக்கு என்ன அங்கே, நீ உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன், நீ எதுக்கு அங்கே போனேன் அப்படிங்கும்போது அவங்க பொண்டாட்டியே கழுவி ஊற்று வெள்ளண்டா. ஏற்கனவே அதுக்கு தெரிஞ்சு இவன் பெரிய டுபாக்கூர்னு தெரிஞ்சு போய் தான் அது போயிடுச்சு. இந்த மேட்டர்லாம் தெரியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக விலகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு சைனீஸை வந்து இது பண்ணான், பேருக்கு சைனா ஆட்டையை போடணுன்றக்காக அதை ரெடி பண்ணான். கடைசியில் அவன் யாருன்றது இந்த உலகம் அவமானம். அவனை பற்றி நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா உடனே அடித்து சேனலை காலி பண்ணிடுவாங்க. இப்போ அவங்களே பரப்பி விட்றாங்க. அமெரிக்காவே பரப்பி விடுது.
ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ கடைசியில் வந்து என்ன நிற்கிதுன்னா இதில் 80% பொய் தான். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை எது வரைக்கும் போய் சார் இப்போ எது வரைக்கும் போயின்னா அந்த ஃபோட்டோ இருக்கிறது ஒரு சில பார்த்தோன்னே தெரியும். அதில் அது பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு 10-15 பெண்கள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வீடியோ கூட இப்போ பரவிட்டு ஐ எம் 14, ஐ எம் அந்த டைம் ஐ வாஸ் 13, ஐ வாஸ் 12 அப்படின்ற மாதிரிலாம் பெரிய இருக்கலாம். இந்த ஒரு 10 பேர் 15 பேர் தான் உண்மை. இன்னும் ஒரு 50 பேர் இருக்கலாம். 50 பேரோ 100 பேரோ 200 பேரோ இருக்கலாம். ஆனால் அந்த ஃபைல் லட்சக்கணக்கான ஃபைல் தான் மாமாக்காரனா இல்லை ஐடி கம்பெனி ஓனரா இவ்வளோ ஃபைல் ரெடி பண்ண முடியுமா உட்காந்து இதுக்காக ஆளை போட்டு இந்த மெயிலை பூரா டவுன்லோடு போடு அப்படின்னா எல்லாருக்கும் அன்னைக்கே லீக் அவுட் ஆயிருக்குமே. 2000 ஃபைல்ஸ் மேலே சொல்கிறாங்களே சார், நிறைய ஃபைல் இருக்காமே சார். 10 லட்சம் ஃபைலுங்கன்னா 2000 ஃபைல், 2000 பெண்கள் 2000 பெண்கள்ன்றான். ஃபோட்டோ மட்டுமே 4000 சில்லற ஃபோட்டோன்றான். புரியுதா அவனுக்கு? அப்புறம் வீடியோ இவ்வளோ வீடியோ இருக்குன்றாங்க. என்ன சார் ஸ்டூடியோ நம்மளே முடியல. இத்தனை கேமராமேன் வச்சு இவ்வளோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுங்கடான்னா காலையில் கொடுத்தா சாயந்தரம் தான் எடிட் பண்ணுறாங்க. தம்ப்நெயில் போடுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நீ எப்படி இதை எடிட் பண்ணலாம்? 10 வருஷத்தில் இத்தனை ஆயிரம் வீடியோ, இத்தனை ஆயிரம் ஃபைல் எடிட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் அது பூராமே டுபாகூர் தான். ஒரு 75% டுபாகூர். நீ நினைக்கிறவன் பேரெல்லாம் சேர்த்து விட்றாங்க. இந்த கிறிஸ்டினால பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா இப்போ சேர்த்து விடு அப்படின்றாங்க. ஒரு நாள் அப்படின்னு ஒரு மெயில் போடுவாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.